ஒரு சில டைரக்டர்ஸ் பாலிவுட் சினிமாவோட கேவலமான பிஆர் டீமுக்கு தலை குனிகிறதே இல்லை. இப்ப ரீசெண்டா ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது சில டைரக்டர்ஸ் தாங்கள் டைரக்ட் பண்ற படத்துக்கு தான் முக்கியம் கொடுத்தாங்களே தவிர அதுல ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த படத்துல நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதற்கான சமீபத்திய உதாரணம்னு பார்த்தோம்னா கல்கி 2 தான். இந்த படத்துல இருந்து தான் தீபிகா படுகோனை நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா கல்கி 2 படத்துல நடிக்க இருந்த தீபிகா படுகோனை வச்ச டிமாண்ட் கேட்டா எந்த டைரக்டர்னாலும் சரி ப்ரொடியூசர்னாலும் சரி பயந்தே போயிருவாங்க. எதுக்காகனா கல்கி படத்தோட முதல் பாகத்துல வாங்கின சம்பளத்தை விட கிட்டத்தட்ட 25% அதிகமா சம்பளம் கேட்டிருக்காங்க தீபிகா படுகோனா. இதோட சேர்த்து தனக்கும் தன் கூட எப்பவுமே இருக்கிற 25 பேர் கொண்ட டீமுக்குமே 5 ஸ்டார் ஹோட்டல் வேணும், வசதி வேணும் அப்படிங்கிற மாதிரி தீபிகா படுகோனா கேட்டிருக்காங்க. அந்த 25 பேர் யாருன்னு பார்த்தோம்னா அவங்களோட அசிஸ்டன்ட், பிஆர் டீம் உள்ளவங்க, அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ், இவங்க எல்லாருக்குமே 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஷூட்டிங் மட்டும்தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனும் போட்டுருக்காங்க. ஆனா இது அதோட முடிஞ்சிடல. படத்துல இருந்து வர்ற லாபத்துல பெரிய பங்கும் கேட்டிருக்காங்க தீபிகா படுகோனா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா படத்தை ப்ரொடியூஸ் பண்ற கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட தீபிகாவுக்கு அவங்களோட பர்சனல் விசிங்ல பாக்குறது தான் பெரிய வேலையாவே இருக்கும் போல. அதே நேரத்துல பார்த்தோம்னா பிரபாஸ் கூட படத்துல இருந்து வர லாபத்தை அவர் கேட்கவே இல்லை. ஏன் தீபிகா படுகோனா இப்படி திடீர்னு பெரிய டிமாண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க? உண்மையை சொல்லப்போனா தீபிகா படுகோனா எப்பெல்லாம் ஒரு படம் பண்ணினாலுமே அதோட அவங்களோட பிஆர் டீமே வேலையும் பாக்குறாங்க. கல்கியோட முதல் பாகத்திலே பார்த்தோம்னா பிஆர் டீம் நிறையவே வேலை பார்த்துருக்காங்க. அதை வச்சுதான் அவங்களுக்கு அதிகமான சம்பளமும் அந்த படத்துக்காக கொடுக்கவும் பட்டுச்சு. ஆனா இந்த முறை படக்குழு வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்ப அவங்களுக்கு அடிபணியிருக்கான எந்த அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் எந்த பயமுமே இல்லாம தீபிகா படுகோனை இந்த படத்துல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த நியூஸ் வெளியில வந்த உடனே தீபிகா படுகோனோட பிஆர் டீம் அவங்களோட வேலையை ஆரம்பிக்க செஞ்சுட்டாங்க. எப்படின்னா தீபிகா படுகோன் இந்த படத்துல இல்லாம கல்கி படம் என்னவாகும், இந்த கதை அப்படியே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி வெளியே சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், சந்தீப் ரெட்டி வாங்க இதே காரணத்துக்காக தான் தன்னோட ஸ்பிரிட் படத்துல இருந்து தீபிகா படுகோனை அந்த படத்துல இருந்து நீக்கவும் செஞ்சாங்க. இதுல 2 படங்களுக்கும் இருக்கிற ஒரே காமன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டுலயுமே பிரபாஸ் தான் ஹீரோ. அதுவுமே ரெண்டுமே பெரிய பட்ஜெட் படங்கள் தான். அதுவும் இந்திய சினிமா உலகத்திலே மிகப்பெரிய ஹைப்பா இருக்கிற படங்கள் தான் இந்த ரெண்டுமே. அந்த ஸ்கிரிப்ட் படத்துல இருந்து அவங்கள நீக்கினதுக்கு அப்புறம் தீபிகா படுகோனோட பிஆர் டீம் அந்த படத்தோட ஸ்கிரிப்டை கூட லீக் பண்ணவும் செஞ்சாங்க. அந்த படத்துல தீபிகாவுக்கு பதிலா திருப்தி திமிரி தான் அந்த படத்துல நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்தி திமிரி பத்தி தீபிகா படுகோனோட பிஆர் டீம் அசிங்கமா பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க வந்து படங்கள்ல வந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நடிக்கவே செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் படத்தை குறிப்பிடவே செஞ்சாங்க. ஆனா தீபிகா படுகோனை பார்த்தோம்னா அவங்க நடிச்ச பெரும்பாலான படங்கள்ல எப்படிப்பட்ட சீன்கள்லாம் இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியவும் செய்யும். தீபிகா படுகோனோட பிஆர் டீம் இதுக்கு முன்னாடி பல முறை இப்படி வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் செஞ்சிருக்கு. தீபிகா படுகோன் சப்பாக்குன்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து 2020 ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம்ல தான் ஜேஎன்யூல நடந்த தாக்குதலுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்த போது அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு தீபிகா போயிருந்தாங்க. அந்த சமயத்துல தான் காலேஜோட ஃபீஸ் அதிகரிப்பு பிரச்சனையும் மாணவர்களை கொந்தளிக்கும் வச்சுது. ஆனா தீபிகா அங்க போனதுமே ஒரு ஸ்பீச் கூட கொடுக்காம சைலண்டா இருக்கவும் செஞ்சாங்க. அதுவும் பார்த்தோம்னா அந்த போராட்டம் வந்து ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. கரெக்டா அவங்க வந்து அவங்களோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் தீபிகா படுகோன் அந்த கேம்பஸ்க்கு போயிருக்காங்க. அதனால இதை பார்த்த எல்லாருமே தீபிகா படுகோன் வந்து அவங்களோட படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக தான் கேம்பஸ்கே போயிருந்தாங்க அப்படிங்கிற விமர்சனமும் எழவும் செஞ்சுது. மேலும் காஃபி வித் கரண் நிகழ்ச்சியில கூட சோனம் கபூர் அவங்கள வெளிப்படையாவே சொல்லியிருந்தாங்க, தீபிகா படுகோன் வந்து பிஆர் டீம் வச்சு ஓவரா கிளாமர் இமேஜ் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் பிரியங்கா சோப்ரா, அனுஷ்கா சர்மா 2 பேருக்குமே தீபிகா படுகோனோட பிஆர் டீம் பத்தி நேரடியா வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க எல்லாருமே தீபிகா படுகோனோட பிஆர் டீம் பத்தி நிறையவே தெரியவும் செஞ்சிருக்கு. இது பாலிவுட்ல தீபிகா படுகோன் மட்டும் இல்ல, நிறைய நடிகர் நடிகைகளுமே பிஆர் டீம் வச்சு வேலையும் பாக்குறாங்க. அப்படின்னா தான் சீக்கிரமாவே பிரபலம் வாங்க முடியும், நிறைய சம்பளமும் வாங்க முடியும். இது எப்படின்னா நடிகர் நடிகரோட இமேஜை ஆக்டர்ஸ்க்கும் மக்களுக்கான கேப்பை ஃபில் பண்ணவும் ட்ரை பண்ணவும் செய்யறாங்க. அதனாலதான் அவங்க எங்க போனாலுமே அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமாவே பப்ளிஷ் பண்ணவும் செய்யறாங்க. அதாவது இந்த பிஆர் டீம் இல்லாம எந்த நடிகர் நடிகளுமே சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளவும் பட்டுச்சு. இப்ப கேள்வி என்னன்னா தீபிகா படுகோனோட டிமாண்ட் வந்து நியாயமா இருக்குதா இல்லையா? அதாவது ப்ரொடியூசர் வந்து தீபிகாவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே அனுப்புறதுக்கான காரணம் அதிகமான சம்பளம் கேட்டதுதான். இதோட பாதிப்பு படத்துல என்னவா இருக்கும்? கல்கியோட முதல் பாகத்துல பார்த்தோம்னா கல்கி இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனா சுமதியோட கேரக்டரை வேற யாருக்காவது கொடுக்கவும் பண்ணலாம். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா அட்லி இயக்கத்துல அல்லு அர்ஜுன் படத்திலேயே இவங்க தான் நடிக்கவும் செய்யறாங்க. இதுவுமே பெரிய பட்ஜெட் படம் தான். அதனால இந்த படத்துல இருந்தும் அவங்க நீக்கப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழவும் செஞ்சிருக்கு.
கல்கியோட பார்ட் 2ல நடிச்சிட்டு இருந்த தீபிகா படுகோனோட டிமாண்ட்ஸ் வந்து நியாயமே கிடையாது. கல்கி பார்ட் 2 படம் வந்து 600 கோடி பட்ஜெட்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவும் செய்யறாங்க. அதுவும் பார்த்தோம்னா சயின்ஸ் பிக்ஸ் படமான கல்கி பார்ட் 1 படம் வந்து 1000 கோடிக்கு மேல கலெக்ஷன் செஞ்ச முதல் இந்திய படமும் இதுதான். அதுவும் முதல் நாளிலேயே பார்த்தோம்னா 95 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு சாதனையும் படிச்சது. அதனாலதான் ப்ரொடியூசரும் சரி டைரக்டரும் சரி இந்த ரெண்டாவது பாகத்தை பெருசாவே எதிர்பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. அதனால இந்த ரெண்டாவது பாகத்துக்கு சுமார் 600ல இருந்து 700 கோடி பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. இந்த படத்துக்கு ஹெவியான விஎஃப்எக்ஸும் செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்ட் 1 படத்துக்கு 230 கோடி வந்து விஎஃப்எக்ஸ்க்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது படத்தோட பட்ஜெட்டான 40% விஎஃப்எக்ஸ்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சம் உள்ள காஸ்ட்டை வந்து நடிகர்களுக்கு சம்பளமும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் பார்த்த பிறகுதான் பிரபாஸ் தன்னுடைய சம்பளத்தை 150 கோடியில இருந்து 80 கோடிக்கு குறைக்கவும் செஞ்சார். இந்த படத்துல பிரபாஸ்க்கு அப்புறம் அதிகமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதிகமா இருந்ததுன்னு பார்த்தோம்னா அமிதாப் பச்சனுக்கு தான். அவருக்கு 35 கோடி சம்பளமும் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தீசா பட்டானிக்கு 12 கோடியும், தீபிகா படுகோனுக்கு சுமார் 20 கோடி சம்பளமா கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ரெண்டாம் பாகத்துல நடிக்கிற எல்லாருமே இந்த எபிக் பிலிம்ல நடிக்கிறதுக்காக ரொம்ப பெருமையா நினைக்கவும் செய்யறாங்க. நம்மளுமே இந்த ரெண்டாம் பாகத்தை ரொம்ப எதிர்பார்க்கவும் செய்யறோம். இதுல பார்த்தோம்னா ப்ரொடியூசர் வந்து தீபிகா படுகோனோட சம்பளத்தை 25% கூட்டுறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட 25 பேர் கொண்ட பிஆர் டீம் கேட்ட சலுகைகளுக்குமே ஒத்துக்க தயாரா தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருந்துச்சு. இதுல என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒத்துக்கவும் செய்யல. எப்படின்னா தீபிகா படுகோன் அதிக நேரம் ஷூட்டிங்க்கு தன்னால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தன்னால 7 மணி நேரம் ஷூட்டிங் தான் தன்னால வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா பார்த்தோம்னா அந்த படம் முழுக்கவே விஎஃப்எக்ஸ் வச்சு தான் படத்தையே பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு 70ல இருந்து 80 பேர் கொண்ட டீம் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் செட்டு போட்டு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் படத்தோட செலவு ரொம்ப அதிகமா இருக்கவும் செய்யுது. ஆதிபுருஷ் படத்துல விஎஃப்எக்ஸ் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படத்தோட விஎஃப்எக்ஸ் பத்தி நிறையவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் அந்த விஎஃப்எக்ஸ் வந்து திரும்ப எடுக்கவும் செஞ்சாங்க. அதனால படத்தோட பட்ஜெட் ரொம்ப அதிகமாகவும் செஞ்சது. அதனால படத்தோட செலவு கிட்டத்தட்ட 200 கோடிக்கு அதிகமாக இருக்கவும் செஞ்சது. இதை பார்த்தா விஎஃப்எக்ஸ் மற்றும் சிஜிஐக்கு ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு புரியவும் செய்யும். இதுக்கு என்ன அர்த்தம்னா தீபிகா படுகோன் வந்து அவங்களோட விருப்பப்படி ஷூட்டிங் வந்துட்டு போனா ப்ரொடியூசருக்கு மேலும் வந்து 200ல இருந்து 250 கோடி நஷ்டமும் அடையவும் செய்யும். படத்தோட ஸ்டார் ஆக்டர்ஸ் ஆன அமிதாப் பச்சனுக்கு வந்து 82 வயசு ஆகுது. இந்த வயசுல கூட அவர் ஷூட்டிங் வந்துட்டு போறாரு. கமல்ஹாசனுக்கு 70 வயசு ஆகுது. இருந்தாலுமே வந்து படத்துக்காக அவர் ரொம்பவே மெனக்கெடவும் செய்யறாரு. அவரோட மேக்கப் பார்த்தாலே புரியவும் செய்யும். ஆனா தீபிகா படுகோன் மட்டும் தான் இப்படி டிமாண்ட் எல்லாம் வைக்கவும் செய்யறாங்க. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து ஜென்ஸ் மட்டும் தான் டாமினேட் பண்றாங்க, பெண்கள் மட்டும் ஏன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் செய்யறாங்க. அதாவது ஹீரோக்கு கொடுக்குற சம்பளத்தை வந்து ஹீரோயின்ஸ்க்கும் ஈக்குவலா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்படவும் செய்யறாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஏன் டாப் ஆக்டர்ஸ்க்கு மட்டும் அதிகமான சம்பளமும் கொடுக்கவும் படுது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கவும் செய்யும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு பார்த்தோம்னா பிரபாஸ் வந்து 150 கோடி சம்பளம் கேட்டா அவரோட படங்கள் வந்து முதல் நாளிலேயே 150 கோடிக்கு ஓப்பனிங் வரவும் செய்யும். ஆனா தீபிகா படுகோன் சோலோவா நடிச்ச படங்கள்னு பார்த்தோம்னா ஓப்பனிங் அவங்களுக்கு வந்து பெருசாவே இருக்கவே செய்யல. இந்த படத்துல தீபிகா படுகோன் இல்லாத காரணத்தால ப்ரொடியூசர் வந்து வேற முடிவு தான் எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது சுமதி கேரக்டர்ல நடிச்ச தீபிகா படுகோனுக்கு பதிலா முர்னால் தாகூர், ஆலியா பட் இல்லைன்னா ராஸ்மியா இல்லைன்னா சமந்தாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவும் செய்யலாம். ஆனா அந்த சுமதி கேரக்டரை நீக்குவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைக்கவும் செய்யறேன். ஏன்னா அந்த படத்துல அந்த கேரக்டரை நீக்குனாங்கன்னா அந்த கதையை மாறவும் செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கவும் செய்யுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய ஆக்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்காம படத்தோட கதைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க.